இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மர் மற்றும் தாய்லாந்துக்கு உதவிக்கரம் நீட்ட மலேசியா தயார், பிரதமர் அறிவிப்பு. மத்திய மியான்மரையும் வட தாய்லாந்தையும் உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்த மக்களின் குடும்பங்களுக்கு மலேசியா ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டுள்ளது. இந்த இக்கட்டான சூழலில் ஆசியான் உணர்வுடன் அவ்விரு அண்டை நாடுகளுக்கும் மலேசியா பக்கபலமாக இருக்கும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். காயமடைந்தவர்களும் விரைவிலேயே நலம் பெற பிரார்த்திப்பதாக அவர் சொன்னார். இந்நிலையில் மியான்மரிலும் பாங்காக்கிலும் நடைபெறும் மீட்பு பணிகளுக்கு தேவை அடிப்படையில் உதவிக்கரம் நீட்ட மலேசியா தயாராக உள்ளது என்றார் அவர். இப்பேரிடரிலிருந்து அவ்விரு நாடுகளும் விரைவிலேயே மீண்டு வர வேண்டும் என்றும் டாக்டர் ஸ்ரீ அன்வார் தனது அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கத்தில் தெரிவித்தார். நேற்று மதியம் ரிக்டர் அளவை கருவியில் 7.7 பதிவாகிய நிலநடுக்கத்தில் இதுவரை 150க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். மியான்மரில் 144 பேரும் பாங்காக்கில் 10 பேரும் மரணம் அடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பலூன் வியாபாரியிடம் அதிகாரத்தை காட்டுவதா? டிபிகேஎல் அமலாக்க அதிகாரிகளின் மூர்க்கத்தனம் குறித்து பிரதமரின் செயலாளர் சாடல். கோலாலம்பூர் ஜாலான் துவாங்கு அப்துல் ரஹ்மான் சாலையில் நேற்றிரவு ஒரு பலூன் வியாபாரியிடம் டிபிகேஎல் அமலாக்க அதிகாரிகள் கை கலந்த சம்பவத்தை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அரசியல் செயலாளர்களில் ஒருவர் சாடியுள்ளார். நிதி அமைச்சர் என்ற முறையில் அன்வாரின் அரசியல் செயலாளராக இருக்கும் கமில் முனிம் அச்சம்பவத்தை கண்டித்ததோடு அது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அந்த சாலையோர வியாபாரியை அப்படி நடத்தியது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழிவான செயலாகும். அதனை டிபிகேஎல் என்னதான் நியாயப்படுத்த முயன்றாலும் இதுபோன்ற கொடூரமான மற்றும் முரட்டுத்தனமான செயல்களை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது என கமில் தனது எக்ஸ் தள பதிவில் கூறினார். புனித ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதும் நல்ல செயல்களை செய்வதும் நம்மை மனிதாபிமானப்படுத்த வேண்டும். அதை விடுத்து ஏழைகளிடம் இரக்கத்தையும் கருணையையும் நாம் வெளிப்படுத்தாவிட்டால் நோன்பிருந்து என்ன பயன் என்று கமல் கேள்வி எழுப்பினார். முன்னதாக டிபிகேஎல் அமலாக்க அதிகாரிகளுக்கும் வியாபார உரிமம் பெறாத சாலையோர வியாபாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஹரிராயாவை முன்னிட்டு தாவாவ் செல்லும் பத்திக் ஏர் பயணிகளை வழியனுப்பி வைத்த அந்தோனி லோக். மலேசியர்கள் மகிழ்ச்சியான ஹரிராயா பண்டிகைகளுக்கு தயாராகி வரும் நிலையில் ஒற்றுமை மற்றும் கொண்டாட்டத்தின் உணர்வில் போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் நேற்று KLIA விமான நிலையத்தில் வருகை தந்தார். பத்திக் ஏரின் OD 7938 விமானத்தின் மூலம் சபாவின் தவாவ் நகருக்கு புறப்படும் பணிகள் பயணிகளை அவர் வழி அனுப்பி வைத்தார். அமைச்சரே அவர்கள் வரவேற்று ஹரிராயா வாழ்த்துக்களை தெரிவித்து பெருநாள் பரிசுகளையும் வழங்கினார். அந்த சிறப்பு வழியனுப்பு நிகழ்வோடு தங்களுக்கு அன்புரியவர்களிடம் பெருநாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்க செல்லும் 160 பயணிகளுடன் இரவு 9 மணிக்கு விமானம் புறப்பட்டது. அதே நிகழ்வில் கலந்து கொண்ட பத்திக் ஏர் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டத்தோ சந்திரன் ராமமூர்த்தி பண்டிகை காலத்தில் தடையற்ற பயணத்தை எளிதாக்கும் வகையில் விமான நிறுவனத்தின் கடப்பாட்டை மறு உறுதிப்படுத்தினர். அரசு ஊழியர்களுக்கு ஆங்கில மோகமா? டிபிபியின் கண்டிப்பு தேவையற்றது என தான் ஸ்ரீ ரேமன் நவரத்னம் சாடல். அரசாங்க நிகழ்வுகள், வளாகங்கள், படிப்புகள் மற்றும் பிரச்சாரங்களின் பெயர்களில் ஆங்கிலத்தை பயன்படுத்துவதற்காக அரசு ஊழியர்களை கண்டித்த டிபிபி எனப்படும் தேவான் பஹாசா தான் புஸ்தகாவின் செயலை முன்னாள் மூத்த அரசு அதிகாரி ஒருவர் விமர்சித்துள்ளார். டிபிபி தலைமை இயக்குனர் ஜெனரல் ஹசாமி ஜஹாரியின் அறிக்கை அபத்தமானது என தான் ஸ்ரீ டாக்டர் ரேமன் நவரத்னம் சாடினார். இந்த விஷயத்தில் இன்னும் சமநிலையான, நியாயமான மற்றும் பகுத்தறிவு அணுகுமுறை தேவை என போக்குவரத்து அமைச்சின் முன்னாள் தலைமை செயலாளருமான அவர் கூறினார். தேசிய மொழியான மலாய் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட்டால் அதை ஏன் என்று கேள்வி கேட்க மக்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் அரசு அலுவலகங்களில் ஆங்கிலத்தை பயன்படுத்தும் அனைவரையும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிப்பவர்கள் என பொத்தாம் பொதுவாக முத்திரை குத்துவது மோசமானது. இது ஒரு சிக்கலான மற்றும் உணர்ச்சி பூர்வமான விஷயம். ஓரடி தவறினாலும் குழப்பத்தையும் தவறான புரிதலையும் ஏற்படுத்தும் என்பதால் அரசாங்கம் இந்த விஷயத்தை அமைச்சரவை மட்டத்தில் விவாதிக்க வேண்டும் என அவர் FMTயிடம் கூறினார். விமானம் வேண்டாம், ரயில் போதும்.
சீனாவில் இருந்து 5 நாள் ரயில் பயணமாக ஹரிராயாவுக்கு ஈப்போ திரும்பிய மலேசிய தம்பதி. ஹரிராயாவை குடும்பத்துடன் கொண்டாடுவதற்காக சீனா பெய்ஜிங்கில் வசிக்கும் ஒரு மலேசிய தம்பதியர் 5500 கிலோமீட்டர் தரைவழி பயணத்தை தேர்ந்தெடுத்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளனர். பலருக்கு இது ஒரு விந்தையாக தெரியலாம். பேசாமல் வெறும் 6 மணி நேர பயணத்தில் பெய்ஜிங்கில் இருந்து கோலாலம்பூருக்கான நேரடி விமானத்தில் அவர்கள் வந்திருக்கலாம் தான். ஆனால் 36 வயது இசா சுபீர் மற்றும் அவரின் 34 வயது மனைவி ஐன் ரெவ்லி இருவரும் 5 நாள் ரயில் பயணத்தையே தேர்ந்தெடுத்துள்ளனர். அவ்வகையில் அந்த சீன தலைநகரிலிருந்து மார்ச் 21ஆம் தேதி யூனான் பிரதேசத்திற்கு குன்மிங் வரை 14 மணி நேர அதிவேக ரயில் பயணத்தை தொடங்கினர். அங்கிருந்து லாவோஸ் நாட்டுக்கு ரயில் மாறி பிறகு தாய்லாந்தின் பாங்காக் சென்று கடைசியாக சொந்த ஊரான பேராக் ஈப்போ வந்தடைந்தனர். 5500 கிலோமீட்டர் தாண்டி 5 நாள் பயணமாக, அதுவும் ரமலான் நோன்பு மாதத்தில் பயண பெட்டிகளை தூக்கி கொண்டு பயணிப்பது பலருக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியலாம். மிகுந்த களைப்புதான். ஆனால் இது ஒரு விலை மதிப்பில்லா மறக்க முடியாத அனுபவம் என இருவரும் சிரித்துக் கொண்டே கூறினர். RTM வானொலி மற்றும் தொலைக்காட்சி முன்னாள் செய்தி வாசிப்பாளர் எம் சுப்பிரமணியம் காலமானார். RTM வானொலி மற்றும் தொலைக்காட்சி முன்னாள் தமிழ் செய்தி வாசிப்பாளர் எம் சுப்பிரமணியம் இன்று காலமானார். அவருக்கு வயது 83. வயோதிகம் காரணமாக உடல் நலிவுற்று நேற்று முன்தினம் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவரின் உயிர் இன்று அதிகாலை 2 மணிக்கு பிரிந்தது. சுப்பிரமணியத்தின் நெருங்கிய உறவினர் அதனை உறுதிப்படுத்தினர். கெடா புகிட் ஜுருவை சேர்ந்த சுப்பிரமணியம் 1966ஆம் ஆண்டு ஃபெடரல் ஹவுஸில் இயங்கிய வானொலி இந்திய பிரிவில் வேலைக்கு சேர்ந்தார். பின்பு மலாக்கா வட்டார ஒளிபரப்புக்கு மாற்றப்பட்டு அங்கு மாதம் ஒரு நாடகம், கலப்படம் தயாரித்து அனுப்பும் பொறுப்பை வகித்து வந்தார் எம் சுப்பிரமணியம். அதோடு உள்ளூர் வட்டார ஒளிபரப்பு நிகழ்ச்சிகளை தயாரிக்க வேண்டிய கடமையும் அவருடையது. அதில் உள்ளூர் கலைஞர்களின் பாடல்கள், வாத்திய இசை, இசைத்தட்டு நிகழ்ச்சிகள், வாழ்த்து, நேயர் விருப்பம், நேர்காணல், வட்டார செய்தி தொகுப்புகளும் அதில் அடங்கும். அன்று மலாக்கா வட்டார பாடகர்கள் மற்றும் மேடை நடிகர்கள் அடையாளம் கண்டு பல கலைஞர்களை உருவாக்கிய பெருமை இவருக்கு உண்டு. சூடுபிடிக்கும் PKR உதவி தலைவர் தேர்தல் 8வது நபராக போட்டியில் குதித்தார் டாக்டர் சத்யபிரகாஷ். PKR கட்சி தேர்தலில் உதவி தலைவர் பதவிக்கான போட்டி மிகவும் சூடு பிடித்துள்ளது. தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரபிசி ரம்லி இருவரும் இம்முறை போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. இந்நிலையில் 3வது முக்கிய பதவியான உதவி தலைவர் பதவிக்கு ஏற்கனவே 7 குறித்து வைத்துள்ள நிலையில் 8வது நபராக சந்திரன் பிரகாஷ் அப்பதவிக்கு போட்டியிடவிருப்பதாக அறிவித்துள்ளார். ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அமீனுடன் ஷாரி, நெகிரி செம்பிலான் மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அமீனுடன் ஹருண், இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான அமைச்சர் நிக் நஸ்மின் நிக் அகமது, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க அமைச்சர் இன்சாலி இங், அன்வாரின் புதல்வி நூருல் இசா ஆகியோர் பதவிகளை தற்காத்துக் கொள்ளப் போவதாக ஏற்கனவே அறிவித்துள்ளனர். கடந்த கட்சி தேர்தலுக்கு பிறகு நூருல் இசாவோடு சேர்த்து உதவி தலைவர்களாக நியமிக்கம் செய்யப்பட்ட மேலும் 2 ஒருமைப்பாட்டு துறை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி, புத்தாதான் முன்னாள் MP அவாங் சுஹைனி ஜஹாரி இதுவரை தங்கள் முடிவை அறிவிக்கவில்லை. 218வது போலீஸ் தினத்தை ஒட்டி ஜொஹூர் இந்து போலீஸ்காரர்கள் சிறப்பு வழிபாடு, டத்துகுமார் சிறப்பு வருகை. 218வது போலீஸ் தினத்தை ஒட்டி ஜொஹூர் மாநில இந்து போலீஸ்காரர்கள் அருள்மிகு தண்டாயுதபாணி கோவிலில் நேற்று வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜை நடத்தினர். மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் M குமார் அவரின் துணைவியாரும் பெர்கப் எனப்படும் ஜொஹூர் போலீஸ் குடும்ப சங்கத்தின் தலைவியுமான டத்தின் சாந்தினி சாந்தானம் பிள்ளையும் அதற்கு தலைமை ஏற்றனர். சிறப்பு யாகம் மற்றும் பூஜைகளுடன் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வசதி குறைந்தோருக்கும் அன்பளிப்புகளும் வழங்கப்பட்டன. கலாச்சார பண்பாட்டு நடனங்களும் படைக்கப்பட்டன. ஜொஹூர் போலீஸ் படையை சேர்ந்த இந்து போலீஸ்காரர்கள், அவர்களின் குடும்பத்தினர், சுற்றுவட்டார மக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் அந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஓய்வு பெற்ற மூத்த போலீஸ் அதிகாரிகள் சங்கத்தின் ஜொஹூர் மாநில தலைவர் டாக்டர் சுகுமாரன் ராமன், இஸ்கந்தார் புத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் ACP குமரேசன் முனியாண்டி, வட ஜொஹூர் பாரு போலீஸ் தலைவர் பல்வீர் சிங் மகேந்தர் சிங் உள்ளிட்டோரும் இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்தனர். சைபர் ஜெயா பல்கலைக்கழகத்தின் ஏற்பாட்டில் MISIயின் திரைப்பட நடிப்பு பயிற்சி
பிரபல நடிகை கௌதமி பயிற்சி வழங்கினார். மிசி எனப்படும் மலேசிய இந்தியர் திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களில் ஆக்டிங் இன் பிலிம் புரோகிராம் திட்டம் ஒன்றாகும். மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் மனிதவள மேம்பாட்டு கழகமான HRD கார்ப்பின் மூலம் பல்வேறு தொழில்துறைகளில் மிசி 6000க்கும் மேற்பட்ட இந்தியர்களுக்கு பயிற்சிகளை வழங்குகிறது. அவ்வகையில் இந்த ஆக்டிங் ஃபார் பிலிம்ஸ் ஒர்க் ஷாப் ஒரு வார திரைப்பட நடிப்பு பட்டறையானது பங்கேற்பாளர்களுக்கு திரைப்பட நடிப்பின் அத்தியாவசிய நுட்பங்களை பயிற்றுவிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு தீவிரமான நடைமுறை நிகழ்ச்சியாகும். இப்பயிற்சி பட்டறை திரைப்பட நடிப்பு மற்றும் காட்சி ஆய்வு என 2 முக்கிய பகுதிகளில் கவனம் செலுத்தியது. இவை இரண்டும் பங்கேற்பாளர்களுக்கு காட்சிகளை படமாக்குவதில் நடைமுறை கேமரா அனுபவத்தையும் வழங்கின. குறுகிய காலத்தில் ஏராளமான உள்ளடக்கத்தை வழங்க வடிவமைக்கப்பட்ட இந்த திட்டம் திரைப்படத்திற்கான நடிப்பு கலை மற்றும் ஒழுக்கத்தில் முழுமையாக ஒன்றித்து போவதற்கு ஒரு தனித்துவமான வாய்ப்பையும் வழங்கியது. இதனிடையே இந்த ஒரு வார கால பயிற்சி முடிந்து நேற்று சைபர் ஜெயா பல்கலைக்கழகத்தில் இதன் நிறைவு விழா நடைபெற்றது. இதன் நிறைவு விழாவில் இந்தியாவிலிருந்து பிரபல நடிகை கௌதமி சிறப்பு வருகை புரிந்து பங்கேற்பாளர்களுக்கு நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்ததோடு சினிமா அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார். சிங்கள குழுக்களின் வழக்கை தள்ளுபடி செய்து கனடா உச்சநீதிமன்றம் அதிரடி. உலக தமிழர்களுக்கு கிடைத்த வெற்றி என விஜய் தணிகாச்சலம் பாராட்டு. தமிழின படுகொலை விழிப்புணர்வு வாரம் தொடர்பான சட்டத்திற்கு எதிராக இலங்கை குழுக்கள் தாக்கல் செய்திருந்த வழக்கை கனடா நாட்டு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கனடாவின் ஒன்டாரியா மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாச்சலம் அதனை தெரிவித்தார். இந்த சட்டம் ஒவ்வொரு ஆண்டும் மே 18ஆம் தேதியை ஒன்டாரியாவில் தமிழ் இனப்படுகொலை நாளாக நினைவு கூறுகிறது. 2009ஆம் ஆண்டு இலங்கை முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் இறுதி கட்டங்களில் கொத்து கொத்தாய் படுகொலை செய்யப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழ் சொந்தங்களை அத்தேதி நினைவு கூறுகிறது. 2021ஆம் ஆண்டு ஒன்டாரியோ சட்டமன்றத்தில் இந்த சட்டம் 104 நிறைவேற்றப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த சிங்கள அமைப்புகள் அச்சட்டத்தை ரத்து செய்ய கோரி வழக்கு தொடுத்தன. ஆனால் அம்முயற்சி கீழ்நிலை முதல் மேல்நிலை நீதிமன்றம் வரை தோற்கடிக்கப்பட்ட நிலையில் தற்போது கனடிய உச்சநீதிமன்றமே அவ்வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது. இது கனடா மட்டும் இன்றி உலக தமிழர்களுக்கே கிடைத்த வெற்றியாகும் என விஜய் தணிகாச்சலம் வர்ணித்தார்.